கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் எதிர்வரக்கூடிய 27/8/2024 20/10/2024 வரைக்கும் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா தனது வர்க்க கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனமும் ஒரு நுண்ணறிவுத்திறன் சார்ந்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். மேலும் இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் தகர்த்தெறிவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும். தொழிலில் இருந்து வந்த அந்த சிரமங்கள் எல்லாமே நீங்கிடும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்கள் தொழிலை நீங்கள் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குறிப்பாக இந்த சர்வீஸ் ஓரியன்டான தொழில் செய்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அல்லது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியின் தாக்கத்தின் காரணமாக இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நற்பலன்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய தொழில் விருத்தியை ரொம்ப சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். குறிப்பாக இந்த ஏழரைச்சனியின் தாக்கத்தில் ரொம்ப அதிக அளவில் மன கஷ்டத்தில் மனோரீதியான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ராசியில் முதன்மையான இடத்துல ஜென்ம ராசியிலேயே இந்த சனி பகவான் போயிட்டுருக்கிறது கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிக அளவில் இந்த தொழில் முடக்கங்களை கொடுக்கும். தொழில் ரீதியாக எந்த விதமான சக்ஸஸையும் பார்க்க முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் முடக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, அல்லது தொழிலில் எந்த விதமான விருத்தியும் இல்லாமல் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் தடைகளை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த செவ்வாயின் மாற்றம் ஒரு அற்புதமான விருத்தியை கொடுக்கும். ஸோ ஒரு தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய நுண்ணறிவுத்திறனோட ஒரு வெற்றிகரமான தொழில் வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு திட்டமிடுதல்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முன்னெடுப்பீங்க. இதுவே ஒரு சிறப்பான விஷயந்தான். அதே சமயம் தங்களுடைய தொழிலாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, உங்கள் தொழிலாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மனதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தங்களுடைய தொழில் பன்மடங்கு விருத்தி பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதன் நிலையிலிருந்து நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ கடவுளோட அனுகிரகத்தை முழுமையாக சுவீகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அது. உங்களுடைய வியாபாரத்தின் தன்மையும் அதை செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலின் வளர்ச்சியின் தன்மையும் இதுவரை இல்லாத ஒரு அமைப்பில் ஒரு பன்மடங்கு நன்மைகளை, யோகங்களை, லாபங்களை, அதிர்ஷ்டங்களை சிறப்பாக பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். செவ்வாயின் தாக்கம் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான நிலையை கொடுக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் தாக்கமும் இதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். திடீர்னு எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான அந்த முதலீடுகள் எல்லாமே கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் வரும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை வச்சுருப்பீங்க. ஒரு பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விண்ணப்பங்களை வச்சுருப்பீங்க. அது தாமதமாகிட்டே இருக்கும், தடையில் சந்திச்சிட்ருக்கும். எந்த விதத்துலேயும் அது கிணத்துல போட்ட கல் மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதவங்க இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாய் மாற்றத்துக்கு பிறகு அவங்களே கூட்டு கொடுப்பாங்க. வங்கியிலேயே உங்களுடைய தேவையை உணர்ந்து உங்களுடைய தொழில் பன்மடங்கு விருத்தி அடைவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் வங்கி கடனாக உதவி புரிவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது உருவாக்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். தொழில் ரொம்ப நீட்டாக, ரொம்ப அற்புதமாக இது வரைக்கும் இருந்த அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்துட்டு தடைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகத் திறமையோட கவனமாக அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயந்தான். ஸோ கும்பராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொழில் மேலே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திறன் மேலே இருக்கக்கூடிய அக்கறையை அதிக அளவில் எடுத்துக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸே பண்ணிக்க வேண்டாம். உங்களுடைய தொழிலில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது அவசியம். ஏன்னா செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய அந்த முழுமையான யோகத்தை பெறுவதற்கு இது ரொம்ப அடிப்படை ஆதாரமாக இருக்கும். தனது பார்வையால் 8ஆம் பாவத்தை வசீகரிக்கிறார். இதுவே ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நிலை தான். தொழிலில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை மூலம் அந்த வருமானத்தை பன்மடங்கு அதிகரித்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதேமாரி லாபஸ்தானமும் செவ்வாய் பகவானால் வசீகரிக்கப்படுகிறது. 5-11 ராசிக்கு 5-11 இந்த நேரத்தில் வலுவாகுது செவ்வாய் பகவானால். ஸோ 5ங்கிறது நல்ல வியாபார விருத்தி கொடுக்கும், தொழில் ரீதியான விருத்தியை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் பன்மடங்கு அதிகரிப்பாங்க. 5ஆம் வீடு மட்டும் நம்மளுக்கு வலிமையாகும் பொழுது நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலில் அந்த வாடிக்கையாளர்களின் தன்மை ரொம்ப பன்மடங்கு அதிகரிப்பாங்க.
தொடர்ந்து வந்து நமக்கு மிகப்பெரிய நற்பெயரும் அந்த சமுதாயத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு முன்னேற்ற பாதையும் அமைச்சு தருவாங்க. ஏன்னா பொதுமக்கள் இல்லாமல் நம்ம வந்து வாடிக்கையாளர் இல்லாமல் எந்த தொழிலுமே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெறாது. ஆனால் இந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தன்னுடைய சமசப்த பார்வையால் லாபஸ்தானத்தையே வசீகரிக்கிறார் செவ்வாய் பகவான். அப்போ லாபத்துக்கு இங்கே பஞ்சமே இருக்காது. ஸோ செஞ்சிட்ருக்கிற தொழிலில் மட்டும் அந்த நிர்வாகத்திறமை கரெக்டாக கடைப்பிடிங்க. வரக்கூடிய லாபத்தை வந்து முதலீடாக மாற்றிக்கிங்க. ஏன்னா பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேறு ஏதாவது விஷயத்தில் நம்ம அதில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா இந்த தொழிலில் நம்ம முன்னேற்றத்தை பெற முடியாது. வரக்கூடிய லாபத்தை நீங்கள் வந்து தொழில் முதலீடாக இந்த காலகட்டத்தில் நிர்ணயித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம அடுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ மனக்கவலைகள் எல்லாம் தீரும். இந்த காலகட்டத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறீங்களா, நிச்சயமாக அந்த கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கான லாபத்தை கொடுக்கும், அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும். பொதுமக்கள் வழியிலேருந்து வரக்கூடிய நல்ல பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தன்மையில் உங்கள் தொழிலை விருத்தி பண்ணும். அதே சமயம் இந்த முதலீடுகள் சார்ந்த நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை நம்பி செஞ்சிட வேண்டாம். எந்த முதலீடு செஞ்சாலும் சரி உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய முதலீடுகளை முன்னெடுங்க. அதேமாரி முதல்ல ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறேன், என்னுடைய முதலீடை நான் பெரிய லெவலில் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாயோடைய சஞ்சாரத்தின் காலத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாத இருந்தோம்னா நம்ம செஞ்சு வச்ச முதலீடுகள் கூட கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். இல்லைன்னா ஏதாவது வகையில் ஒரு திடீர் இழப்பு கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடும். அதனால் ரொம்ப இந்த காலகட்டத்தில் செஞ்ச முதலீடுகளையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழிலில் செய்யக்கூடிய வரக்கூடிய லாபத்தை முதலீடாக மாற்றுறதுக்கான ஒரு புத்திசாலித்தனத்தான நடவடிக்கைகளையும் நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பர்டிகுலராக இந்த வியாபாரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு போயிட்டு அந்த தொழிலை செஞ்சு அதில் நம்ம ஒரு வியாபாரத்தை அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த செஞ்சு அந்த வாடிக்கையாளர்கள் மூலம் அந்த லாபத்தை பெறுறதுக்கான வியாபாரத்தை செஞ்சுட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல விருத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த சிரமம் பார்க்காம நீங்கள் இந்த தொழிலை வந்து இன்னும் சிறப்பாக செய்யலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் பகவான் வழங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஏன்னா ரொம்ப அற்புதமான வளர்ச்சி, லாபஸ்தானமும் இந்த பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு வழங்குது. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவே உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஸோ கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் மாற்றம் என்பது ரொம்ப அற்புதமான யோக பலனை தான் தருது. அதே சமயம் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. எக்காரணத்தை கொண்டு பாதுகாப்பான பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்காரணது எந்த விதத்துலையாவது இந்த வண்டி வாகன விபத்து சார்ந்த விஷயங்களையோ அல்லது வண்டி வாகனங்கள் தேவையில்லாத அந்த ரிப்பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால விரைய செலவு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையோ இது உருவாக்கலாம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இதற்கு வந்து எந்த விதமான இடமும் தராமல் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் ஓட்டும்போது 4 சக்கர வாகனங்கள் செல்லும்போது பாதுகாப்பு கட்சி அமைஞ்சிக்கிறோம். 2 சக்கர வாகனங்கள் செல்லும்பொழுது தலைக்கவசம் அணிஞ்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தரும். குறிப்பாக இந்த மருத்துவ செலவினங்கள், தேவையில்லாத மருத்துவ செலவினங்கள், உடல்நல குறைபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தவிர்ப்பதற்கு இது ஒரு அற்புதமான காரணியாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் செவ்வாயால் ஏகப்பட்ட யோக பலன் தான் நடைமுறைக்கு வருது. நெகட்டிவான விஷயம் அப்படின்னா கொஞ்சம் தான் இந்த பாதுகாப்பான பயணம் தான். ரொம்ப தூரம் பயணம் செய்கிறோம் அப்படின்னா பாதுகாப்பை முதல்ல உறுதிப்படுத்திக்கங்க. எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு இல்லாமல் பயணத்தை செய்யவே வேண்டாம். தொலைதூர பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். எதிர்பாராத குடும்பத்தில் ஒரு சுப விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த செவ்வாய் பகவானால் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா திருமண தடையாக இருக்குது கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் திருமண தடையாகிட்டே இருக்குதுப்பா, எந்த முயற்சி எடுத்தாலும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது, நான் போய் பார்க்குற பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி போயிடுது, எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த தடைகளை தகர்த்தெறிந்து பூர்வ புண்ணியத்தில் நின்று ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை அமைச்சு தருவார். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விருப்பு கல்யாணம் அப்படிங்கிறது காதலித்து திருமணம் செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் கொடுப்பது அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து லாபகரமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு யோகம் உண்டு. வரக்கூடிய வாழ்க்கை துணை வழியிலேருந்து நீங்கள் ரொம்ப அற்புதமான நல்ல பலனை அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. திருமண யோகம் திடீர்னு கைகூடி வந்துடும் கும்பராசி சேர்ந்த பெண்களுக்கு, அதில் எந்த சிக்கலும் இருக்காது. மேலும் நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த செவ்வாய் பகவானால் வழியிலிருந்து நீங்கள் பெறுவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமா இருக்குது. எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே பரிபூர்ணமாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் நிறுத்தமாக பதிவு செய்கிறோம்.
ஸோ கல்வியில் மிகப்பெரிய மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரம் இது. எனவே மீனராசியை சேர்ந்தவர்கள், கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு அற்புதமான முடிவுகளை முன்னெடுக்கும். கும்பராசியை சேர்ந்தவங்க விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய வெற்றிகளும், அதே சமயம் கல்வியில் உயர்கல்வி, பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு, வெளிநாடு சென்று படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். தங்களுடைய பிறந்த தேதி, நேரம் மற்றும் இடம் அந்த குறிப்பின் அடிப்படையிலான சுயஜாதகம் நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.